தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஏஒய்ஏன்னு ஒரு கேட்டகரி வைக்கிறாங்க. அடலசன்ஸ் அண்ட் யங் அடல்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 15லிருந்து 39 வயதுக்கு வரைக்கும் உள்ள நபர்களில் புதிய புற்றுநோயாளிகள் அதிகரித்துட்டு வராங்க. எவ்வளவு ஒரு பதட்டமான விஷயம்னு பாருங்க. ஏதாவது ஒரு விவரத்தை சொல்வதற்கு முன்னாடி அதனுடைய புள்ளி விவரத்தை நான் பார்ப்பது வழக்கம். இங்கே இருக்கக்கூடிய டேட்டாலேயோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த 15லிருந்து 39 வயதுங்கிறது கரெக்டாக ஆங்கிலத்தில் சொன்னால் அதுதான் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க. ஒரு வீட்டில், ஒரு சமூகத்தில், ஒரு நாட்டில், ஒரு உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வயது அப்படின்னு அந்த வயது தான். ஆனால் அந்த வயதில் பெரும் நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் சர்க்கரை வியாதி அந்த இடத்துல பயங்கரமாக கூட்டிகிட்டு இருக்கு. சர்க்கரை கூடிக்கொண்டிருக்கேங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனால் புதிதாக தெரிகிற விஷயம் புற்றுநோய்கள் கூடுகிறது. இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் அப்படிங்கிறதுல யாருக்கும் மறுப்பே கிடையாது. உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். இந்தியா தான் சர்க்கரை வியாதியினுடைய தலைமையிடமாக இருக்குது. இன்னொரு புதிய விஷயம் என்னென்னா, இந்தியா தான் புற்றுநோயினுடைய தலைமையிடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டார்கள், இந்தியா பிகேம் கேபிட்டல் ஆஃப் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன நடக்குது? நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும், சித்த மருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது பெருமிதமாக 2-3 விஷயத்த சொல்லுவோம். என்ன விஷயம் அப்படின்னா, மேற்கத்திய உலகில் அதிகமாக குடல் புற்றுநோய் வருகிறது, இந்தியாவில் வராது. இந்தியாவில் அதிகம் குடல் புற்றுநோய் இல்லை என நானே பேசியிருக்கிறேன், நானே எழுதியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய உணவு பழக்கம். நம்ம சாப்பிடக்கூடிய சாம்பாராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கோழிக்கறியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மீன் குழம்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு புட்டாக இருக்கட்டும், இப்படி எந்த உணவை எடுத்தாலும் ஒரு சின்ன பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சத்துக்களை சேர்த்து தான் நம்ம உணவில் இருக்கு. ஆனால் மேற்கத்திய உணவு ரொம்ப ஃப்ளாட் ஃபுட்டு. அவர்கள் சாப்பிடக்கூடிய ரொட்டி துண்டுகளோ, அவர்கள் சாப்பிடக்கூடிய அவர்கள் பக்குவப்படுத்திய இறைச்சி துண்டுகளோ இப்படியான பாதுகாப்புகளை கொடுப்பாதனால அவர்களுக்கு குடல் புற்று அதிகமாகிறது, இந்தியாவில் குடல் புற்று குறைவு அப்படின்னு 25 வருஷம் முன்னாடி படித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய பிராஸ்டேட் புற்றுநோய், அதாவது ஆண்களுக்கு அந்த சிறுநீர் பைக்கு கீழே பிராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் உண்டு. அந்த கிளாண்ட் அதுதான் உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிக்க செய்வதற்காக இறைவன் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை படைத்த ஒரு கோலம். அது அந்த கோலம் பிதுங்கும் போது தான் அந்த விந்து பீச்சி அடிக்கப்படுது. அது பிராஸ்டேட் கிளாண்ட் ஆண்களுக்கு மட்டும் உண்டு. அந்த கிளாண்ட் ஒரு 50-55 வயசுக்கு மேலே லேசாக வீங்கிரும். அதனால தான் நம்ம வீட்டில் பெரியவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சில பேர் கொஞ்சம் அடிக்கடி மூத்திரம் போகிறதுக்காக சில நேரத்தில் ஒரு தடவை இரவில் கூட எழுந்து போவாங்க. அது இயல்பு. பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு நவீன மருத்துவம் அதை சொல்லும். ஆனால் அந்த பினைனாக இருக்கக்கூடிய ஒரு லேசான வீக்கம் தான் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒரு சிலருக்கு புற்றுநோயாக மாறும். அந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் மேற்கத்திய உலகில் தான் அதிகம்னு படித்தோம். நாங்கள் பாடத்தில் படிக்கும் போதே இங்கிலாண்டில் அதிகம், அமெரிக்காவில் அதிகம்னு படித்தோம். 3வதாக மார்பக புற்றுநோய். நிறைய பெண்கள் இருக்காங்க, நிச்சயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். பெண்களுக்கு யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்விக்கு உள்ள பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் படிக்கும்போது கிடைச்ச பதில் என்னன்னா, நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு படிப்போம். திருமணம் செய்து கொள்ளாமல் போனவர்கள், தன் வாழ்வில் ஒரு மகப்பேறு கிடைக்காமல் குழந்தைக்கு பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனவர்கள், அவர்களுடைய முதுமையில் மார்பக புற்றுநோய் வரலாம் அப்படிதான் படித்தோம். இதுவும் 25 வருஷம் முன்னாடி படித்தோம். இந்த 3 இப்போ பொய்த்து போயிடுச்சு. இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்களில் குடல் புற்றுநோய் அதிகமாயிட்டே இருக்கு. இரைப்பையும் உணவு குழலும் சேரக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த ஜங்ஷனில் வர்ற புற்றுநோய் கூடியிருக்கிறது. ஈசோஃபேகல், லோயர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகல் கேன்சர், கோலன் கேன்சர் அதிகமாகி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் தலைமை இடத்துல இருக்கு. புற்றுநோய் 1 லட்சம் பேருக்கு வருதுன்னா 20,000 பேர் 25,000 பேர் மார்பக புற்றுநோய் உள்ளவங்க. மிகப்பெரிய அளவில். அதாவது புற்றுநோய்களில் பெண்களுக்கு அதிகம் ரொம்ப நாளமாக வந்துட்டு இருந்தது கருப்பை கழுத்து புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய கருச்சிதைவுகள், நிறைய பிரசவங்கள், கொஞ்சம் அதில் சுகாதாரமற்ற தன்மை, இப்படி பல காரணங்கள் இருந்துச்சு. அதனால் அது வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது அந்த மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு. அதே மாதிரி வயதான முதியவர்களிடம் பிராஸ்டேட் கேன்சரும் கூடிட்டுருக்கு. இப்படி எங்கே திரும்பினாலும் புற்றுநோய் கூட கொண்டிருக்க காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் விட குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய், ஒரு காய்ச்சல், ஒரு வருடத்துக்கு முன்னாடி, 1 வருடம் இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பரீட்சைக்கு போகுது, 14 வயது குழந்தை, பரீட்சைக்கு காய்ச்சல்.
சரி காய்ச்சல் இருக்குன்னா என்ன செய்வோம், வீட்டில் ஒரு கஷாயம் போட்டு கொடுப்போம். அப்படி தான் கஷாயம் போட்டு, மிக தெரிந்த குடும்பம், கஷாயம் போட்டு கொடுக்குறாங்க. 3 நாளாக காய்ச்சல் குறையலை. 3 நாளாக ரொம்ப கொதிக்குது. உடனே அவர் கேட்குறாரு என்கிட்ட, காய்ச்சல் குறையவே மாட்டேங்குது. அவரும் மருத்துவர், அவங்க மனைவி மருத்துவர், எல்லாரும் மருத்துவர் வீட்டில். அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, ஒன்றும் காய்ச்சலில் குறைய மாட்டேங்குது, நம்ம திரும்ப வேணால் எதாவது டெஸ்ட் பண்ணணும். நான் சொல்கிறேன், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, காய்ச்சல் ரொம்ப கதகதன்னு இருக்குது, ஒரு டெங்கா இருக்கா, இல்லை டைஃபாய்டாக இருக்கா, இல்லை ரத்த தட்டுக்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள், லெப்டோவாக இருக்கா, ஃப்ளூவாக இருக்கா, எல்லாம் சோதித்து அறிவதில் தவறு இல்லை, பார்த்துருங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஒரே நாளில் சோதனை முடிவு வருது. டெங்கு நெகட்டிவ், லெப்டோ நெகட்டிவ், ஃப்ளூவில் வந்து நெகட்டிவ் வருது, மற்ற டைஃபாய்டு இல்லை. ஆனால் ரத்த தட்டுக்கள் மிக குறைவாக இருக்குது, வெள்ளணுக்களும் குறைவாக இருக்குது. பதட்டமாகி விட்டது. இப்படி வராதுப்பா, ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம கொஞ்சம் மூத்த சில மருத்துவர்களிடம் விவாதிக்கலாம் அப்படின்னு அந்த சோதனை முடிவுகளை அனுப்பிச்சு விவாதித்து அவர் பறக்கிறார். சம்திங் ராங், நான் கொஞ்சம் இன்னும் கூடுதல் டெஸ்ட் எடுக்கணும்னு வரிசையாக ஒரு மார்க்கராக டெஸ்ட் எடுக்கிறாங்க. 6 நாளில் இந்த பெண் குழந்தைக்கு இரத்த புற்றுநோய். தாங்க முடியல. மிக மிக ஆரோக்கியமாக ஓடி ஆடி திரிந்து மகிழ்ந்து சிரித்து குலாவி அந்த குதூகலமிக்க அந்த பெண், அவளை நான் பல முறை பார்த்துருப்போம், கண் முன்னால் எனக்கு இருக்கிறா. அப்படி பேசுகிற அந்த பெண்ணுக்கு ஒரு காய்ச்சல். அந்த பெண் என்ன புகைப்பிடிச்சாலா, மது அருந்தினாலா, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அவர்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த புற்றுநோயும் கிடையாது. எப்படி வந்துச்சு? எல்லா மருத்துவர்களும் சொல்லாங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிட்டோம், உடனடியாக மருத்துவ சிகிச்சை ஆரம்பிக்கலாம். தாய்க்கும் தகப்பனும் அழுது தீர்த்து வேறு வழி இல்லை. ஒரு பக்கம் அறிவு, ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் சோகம், எல்லாம் சேர்ந்து ஒரே பிழிதல்ல கூட்டமாக சரி முடிவெடுத்து, ரைட் இதை தவிர வேறு வழி இல்லை, எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கீமோ ஆரம்பிக்கிறாங்க. உறுதியாக 4 கீமோவில் செட்டில் ஆகிடும், பிரச்சனை இருக்காது. 3வது கீமோ முடியும் போது அவள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டாள். நண்பர்களே, கண் முன்னால் நடந்த விஷயம். ஏன், யார் கொடுத்தாங்க இந்த நோயை? தொற்று நோயா? இல்லை. எப்படி வந்தது? யார் கொடுத்தார்கள்? லான்செட் என்ற ஒரு ஆங்கில மருத்துவ பத்திரிகை வருது. அதில் படிச்சீங்கன்னா, குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் 85% சுற்றுச்சூழலிலும் உணவிலும் உள்ள மாசுக்கள் என்று எழுதுகிறார். the causes are unknown, maybe due to environment and food changes அப்படின்னு எழுதுறான். இப்போ எவ்வளவு அக்கறையாக இருக்கணும் நம்ம. ஒரு வேளை பரிமாறப்படக்கூடிய உணவிலும் நமக்கு படு அக்கறை நமக்கு வேணும். நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், ஒரு அடுப்பங்கரையில் நாம் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் அந்த குழந்தைக்கும் அந்த பெரியோரின் ஆயுட்காலத்தில் 20 வருடங்களை தரும். நண்பர்களே, ஒரு 20 நிமிஷம் கூடுதலாக செலவழிக்க போகிறோம், ரொம்ப பெரிய நேரம்லாம் இல்லை. அதற்கான ஒரு மெனக்கெடல், அதற்கான ஒரு சிறு கரிசனம், அதற்கான ஒரு அக்கறை நாம் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஒரு வேளை என்ன உணவை எடுத்தாலும், இந்த உணவில் நம்ம சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்களுக்கு நாம் இயக்கமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து அதற்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை மாசுவை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி விலக்குவது, எப்படி ஒரு மாசற்ற சமூகமாக, மாசற்ற மண்ணாக இருப்பது என்பதற்கான மெனக்கடல்கள் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. ஆனால் உணவு தேர்வு நம்ம கையில் இருக்கு. நாம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் அதில் பல விஷயங்களை கவனமாக விலக்குவதற்கான சாத்தியங்கள் இன்றைக்கும் உண்டு.